வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க பாக்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல் பொறுத்தவரையும் நீங்க சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் இந்த சேனல்ல தமிழ்ல கவுன்சிலிங் மட்டும் இல்லாம எக்ஸாம்ஸ் எல்லாம் பத்தி அப்டேட் பண்ணுவோம். நமக்கு யாரெல்லாம் வந்து WACCC ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து 2வது ரவுண்ட் வந்து ஆன் கோயிங். ஸோ போய்க்கு இருக்கு. அதோடைய கம்ப்ளீஷன் டேட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நமக்கு கம்ப்ளீட்டா வந்து ரவுண்ட் 2 வந்து முடியுது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷன் பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் அண்ட் ஆயுஷ் உடைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேத்து டேட் படி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஷெட்யூல் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் வித்ட்ராவல் அண்ட் சரண்டர் ஃபெசிலிட்டிஸ். உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப் நான் ரீட் பண்ணிக்கிறேன். இன் கண்டினியூஷன் டு த வித்ட்ராவல் சரண்டர் நோட்டீஸ் டேட்டட் 13/9/2024, அதாவது 13/9/2024 கண்டினியூஷன் சொல்றாங்க. அதாவது முதல் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 13ஆம் தேதியோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அந்த முதல் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து சீட்டை சரண்டர் பண்றதுக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் WACCC போர்ட்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஏதாவது எந்த கேண்டிடேட்ஸ் விருப்பம் இருந்து சீட்டை ரிசைன் பண்ணணும் ஆஃப்லைன்ல, அதுவும் டைரக்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் சீட் ஜாயின் பண்ணீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்து ஆயுஷோ இல்ல சித்தாவோ யுனானியோ ஹோமியோபதியோ கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு வேணாம் எனக்கு வந்து சீட் எனக்கு வேணாம், ஏன்னா சில கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு MBBS கூட சைடு பை சைடு போட்டிருப்பீங்க. சில கேண்டிடேட்டுக்கு MBBS கிடைச்சிருக்கலாம், BDS கிடைச்சிருக்கலாம், இல்லை வேற கோர்சஸ் போயிருக்கீங்க. நான் ஆயுஷ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டு ஒரு சீட் எடுத்துட்டேன் சார் அப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஆஃப்லைன் மோட்ல சீட்டை ரிசைன் பண்றதுக்கு எத்தனாம் தேதியில இருந்து கொடுத்துருக்காங்க, 19/9/2024 இருந்து, அதாவது காலையில 11 மணில இருந்து ஆஃப்லைன்ல போய் நீங்க சீட்டை சரண்டர் பண்ணணும் விருப்பம் இருந்தா 23/9/2024. ஸோ இந்த டேட்குள்ள போய் நீங்க ஆஃப்லைன்ல பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப 23ஆம் தேதி வரையும் பண்ணாதான் நமக்கு வந்து முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆன்லைன்லயே நீங்க பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல பண்ணி WACCC வந்து நீங்க எந்த கல்லூரியில வந்து நீங்க பண்றீங்களோ அந்த கல்லூரி வந்து WACCC அனுப்பணும். அந்த நீங்க ஆன்லைன்ல பண்ற ஒரு லெட்டரை வந்து அதாவது வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து அவங்க WACCC வந்து அனுப்பணும். நீங்க ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னா என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 ஷெட்யூலா கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் 1ல வந்து ஆன்லைன் வித்ட்ராவல். இது வந்து யாருக்கு அப்படின்னா, சீட்டை ஜாயின் பண்ணவங்க, அதாவது ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய டெபாசிட் வந்து எந்த ஒரு ஃபோர்ஃபியூட்ஸ், அதாவது எந்த ஒரு ஃபோர்ஃபியூச்சர் ஆகாம உங்களுடைய டெபாசிட் வேணும், எனக்கு டெபாசிட் அமௌண்ட் வேணும், நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா, ஷெட்யூல் 1ல வந்து காலையில 24ஆம் தேதி 10:30 மணில இருந்து 25/9/2024 5 மணிக்குள்ள நீங்க பண்ணீங்க, சீட்டை வந்து முதல் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ எக்ஸிட் மீன்ஸ் உங்களுடைய டெபாசிட் வந்து ஃபோர்ஃபியூட் ஆகாது. ஃபோர்ஃபியூட் மீன்ஸ் உங்களுடைய அமௌண்ட் வந்து எதுவும் ஸோ பிரச்சனை வராது, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது கவுன்சிலிங்ல முடிஞ்சு. சப்போஸ் நீங்க 2வது ஷெட்யூல்ல போயிட்டீங்க, அதாவது எப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கிட்டு வந்து தமிழ்நாடு இன்னும் ஆயுஷ் ஸ்டார்ட் பண்ணல, MBBSும் கிடைக்கல, BDS கிடைக்கல, எனக்கு இதை வச்சுதான் இந்த சீட்டை நான் இதை எப்படி சார் விட முடியும்னு கேட்டா அதுக்குமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஷெட்யூல் 2ல வந்து 10:30 AM 26/9/2024 இருந்து 3/10/2024 5 மணிக்குள்ள சீட்டை சரண்டர் பண்ணலாம் ஆன்லைன்ல. ஸோ ஆனா இந்த ஷெட்யூல் 2ல நீங்க பண்ணும்போது உங்களுடைய செக்யூரிட்டி மணி, அதாவது நீங்க டெபாசிட் கட்டிருப்பீங்களா, டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல கட்டிருப்பீங்க, மற்ற கேண்டிடேட்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல சம்திங் கட்டிருப்பீங்க. உங்களுடைய செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து ஃபோர்ஃபியூட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் இந்த 26ஆம் தேதிக்கு மேல நீங்க ரிசைன் பண்ணா. அப்ப எதுக்கு சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம்னா, நமக்கு செகண்ட் ரிசல்ட் ஏற்கனவே வந்து உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல, அதாவது R2 ரவுண்ட் 2 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தான் நீங்க சீட்டை சரண்டர் பண்ண முடியும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ எக்ஸிட்ன்ற அந்த ரூல்ஸுக்குள்ள நீங்க வர முடியும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரீ எக்ஸிட் ரூல்ஸ்குள்ள வர முடியாது. உங்களுக்கு 2 ஷெட்யூலா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுல ஒரே ஒரு ஐடியா நான் சொல்றேன், எப்படியும் நமக்கு ரவுண்ட் 2 உடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த 25ஆம் தேதிக்குள்ளதான் வரும் ப்ரொஃபஷனல் ரிசல்ட். அதை பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆன்லைன் வித்ட்ராவல் பீரியடை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஓகேவா,
ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைன்ல சீட்டை ரிசைன் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க 23ஆம் தேதிக்குள்ள பண்ணி நீங்க ஒரிஜினலை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே இது வந்து நீங்க செகண்ட் ரவுண்டு போட்டுட்டு அதோட ரிசல்ட் பார்த்துட்டு பண்ணணும்னா 24 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்தா ஓகே, நீங்க ரிசைன் பண்ணீங்க, சீட்டை வித்ட்ரா பண்ணீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட்ல வருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க 26ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதிக்குள்ள பண்ணா உங்களுடைய செக்யூரிட்டி மணின்றது ஃபோர்ஃபியூட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த ஸ்டேட் கவுன்சிலிங் பத்தி நிறைய அப்டேட்ஸ் நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ